எனக்குன்னா செம்ம போட்டியா இருக்கும். கவிதை ஆ. அவரு ஒரு கவிதைய போட்டுக்கிட்டே இருப்பாரு. அவரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நிஷாவ வர்ணிச்சு போட்டுக்கிட்டே இருப்பாரு. அவரு போட கவிதைய சலீம் ப்ரோ இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? அத ஒரு பானுமா சூப்பர் பாடல், அழகான குரல். எந்த பாடிட்டீங்களா? நான் என்ன பாட்டு பண்ணேன்? இல்ல நிஷா ஐடி இன்ஸ்டா ஐடி இருக்கு என்ட்ட. இன்ஸ்டா ஐடி இருக்கு. நான் பார்க்குறேன். நிஷான்னு தான் இருக்கும். நிஷாவோட இன்ஸ்டா ஐடி இருக்கு. நான் ஒரு நாள் போய் சலாம் சொன்னா எப்படி இருக்கீங்க? என்ன நான் பாக்குறேன். ஆ? இருந்தா அது வீடியோ அனுப்புங்க நான் பாக்குறேன். அது வீடியோ லிங்க் அனுப்புறேன். அழகா அழகா போடும். அழகா சூப்பரா போடும். பானுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பாடுங்க. அண்ணாக்களுக்கு எல்லாம் எதையும் தாங்கும் இதயம் தான். இதயம் தான் சரியில்லையே. அண்ணன்களுக்கு இருக்கு. மத்தவங்க யாரும் பாக்குறவங்க என் மூஞ்சில காத்து துப்பிட்டு போவாங்க. பானு கன்னியை பார்த்தால் கற்பனை வரும். பானு கண்டதும் 1000 காபி வரும். வரும் வரும். சலிமுரா சலிமுரா பக்கத்துல ஒய்ஃப் இருக்கா? கூப்பிடுங்க வரும் வரும் உங்களுக்கு. சலிம கூப்பிட்டு பக்கத்துல வச்சுட்டு கமெண்ட் போடுங்க வரும். கண்ணியை பார்த்து கற்பனை வரும். கண்டனும் 1000 காவியம் வரும். 2000 காவியம் கூட வரும். ஒரு நாளைக்கு விஜய் வரும்போது போடுங்க. இது மட்டும் போறாது. கண்ணியை கண்டதும் காவியம் வரும். பானு நீங்க பாடுங்க நான் கேட்கிறேன்ட்டாரு. அதுக்கு மேல நான் பொறுப்பு இல்ல. அண்ணே நீங்க பாடுங்கண்ணே எனக்கு பதிலா நீங்க பாடுங்கண்ணே. நான் வந்து ஜெத்துமா தங்கச்சிலாம் இருக்கும். எப்பயாச்சும் என் தங்கச்சிகளுக்காக வந்து இது பாடுவேன். அது என்ன பாட்டு? சின்ன தங்கம் எந்தன் செல்ல தங்கம் என் கண்ணு கலக்கு அத பாடிடுவேன். பாடணும்னா இப்ப படிக்கிற மாரி பாடிடுவேன். அதுதான் பாடுவேன். வேற எதுவும் பண்ண மாட்டேன். ஜெசிமா தங்கச்சி லைவ்லயே ஒரு நாள் என்ன ஏத்து பாட வச்சாங்க. அத அது இப்ப சரி. பாட்டு பாக்குறோம். இவ்வளவு கேவலமான குரல வச்சுட்டு நம்மள நல்லா இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்களே. 2 பேரும் வந்து அண்ணன் தங்கச்சி பாட்டு அந்த இது இருக்குல்ல பாசமலர் பாட்டு. கூடாதுன்னு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க போல நம்மள. ஆமா. அண்ணன் மனசு கோவம் கூடாதுன்னு அண்ணா அருமையா பாடுறீங்கன்னு அது கீழ இருந்து வேற கமெண்ட் ஆகா போகணும். அது இடையில தான் அந்த ஹைலைட்ஸ் போட்டிருந்தாங்க பாக்குறோம். அந்த பாசமலர் அவங்க வாய்ஸ் வந்து நைஸா இருக்கும். நம்ம வாய்ஸ் எல்லாம் என் வாய்ஸ் வந்து மைக்குக்கு நல்லா இருக்கும். என் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப காடா ஜுலை மாதிரி இருக்கும். அதாவது என் இது மைக்ல நான் பேசணும்னா ரீச் ஆகுறது கணீர் கணீர்னு விழுவோம். அண்ணா நான் பெண்களின் கண்களை பார்த்து பேசுவோன் கண்ணடித்து பேசுவோம் இல்லை அப்படியா சலீம் ப்ரோ? ஆஹா ஆக்சுவலி கண்ணை பார்த்து தான் பேசணும் அது தெரியுமா தெரியாதா? அதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டோம்னா எப்படி ஃப்ரெண்டு எப்படி ஆகலன்னா ஃப்ரெண்டு வீடுன்னு போயிட்டோம்னா குழம்பு ஊத்துல கைய பார்க்க கூடாது. கொல்லை பக்கம் பார்க்க கூடாது. இது ரெண்டும் கரெக்டா இருந்ததுன்னா அவன் கடைசி வரைக்கும் அவனுக்கு நண்பனா இருக்கலாம். கடைசி வரைக்கும் அவங்க வீட்டுல எல்லாரும் இருக்கலாம். சிலவன் போனோடனே குழம்பு ஊத்துற கைய பார்த்துட்டு ஆஹா கை நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டானா அந்த இடத்துல அவன் டோட்டலா அவுட்டு. அந்த குடும்பத்தை விட்டு வெளில வந்துடும். அப்புறம் உட்காந்துட்டு கொல்லை பக்கம் எடுத்து பொம்பளைய போகுதான்னு எட்டி பார்த்தான்னு வச்சுக்க அவன் ஜோலி முடிஞ்சிச்சு. அது சூப்பர் தான். நீங்க சொல்றது கரெக்ட் சலீம் ப்ரோ. அது ஓகே. கண்ணை பார்த்து தான் பேசணும். எப்போதுமே பெண்களை நம்ம வந்து பார்க்கறது கண்ணை பார்த்து. வரவே இல்லை. நீங்க படிக்கிறீங்க எனக்கு வரவே மாட்டேங்குது. ரைட் சைடுல மேல 3 புள்ளி இருக்கா? உங்க சோத்தி மேல இல்லன்னா இங்கதான் மலர்னு ஒரு இது இருக்கு டாட் இருக்கு. கீழ லெஃப்ட் சைடுல ஒரு பொட்டி மாதிரி இருக்கா? அந்த பொட்டியை அழுத்துங்க. அந்த பொட்டியை அழுத்துங்க. அனுப்பி அழுத்துங்க. அழுத்திட்டேனே. அதுல வந்து லைவ் சாட் ஆல் மெசேஜ் ஆல் மெசேஜ் டச் பண்ணுங்க. இப்ப வெளில வந்துருங்க. வந்து நிக்கும். எல்லாமே வந்திருக்கும். லைவ் சாட் எல்லா கமெண்டும் வந்திருக்கும். வந்துருச்சுல? முன்னாடி டாப் மெசேஜ் மட்டும் தான் இருக்கும். எல்லாரும் சுமாரா தான் பாடுவோம். ஆனால் பாடுவோம் பானுமா தங்கச்சிமா. சலீம் தோழா அருமை அருமை அப்படிங்கிற. அப்ப அந்த லைவ பார்த்துட்டு இருக்க நல்லா வாய்க்கிட்டே பேசுவேன்.
அ. இப்பவே ரொம்ப அடக்க ஒடுக்கமா பேசுறோம். அடக்க ஒடுக்கமா சிரிக்கிறோம்.